இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ஆர்ஓ வாட்டரோட அவுட்புட் வாட்டரோட டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டு சாலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கரைஞ்ச திண்ம பொருட்கள் அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதில் வந்து என்னன்னா அந்த டிடிஎஸ் மீட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா ஒரு 110 120 இது மாதிரி ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே வந்து கிடைக்கும், இல்லை நீங்கள் வந்து லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் வந்து கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம இந்த டேப் வாட்டர், ஸோ வந்து என்னன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து டேப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட டிடிஎஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த வாட்டரை கலெக்ட் பண்ணாலும் அதனோட இது வந்து அதில் ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப பிடிச்சி தான் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டான வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாருங்கள், தண்ணீரை இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூ நல்லா தெரியும், 866 இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ரிஜெக்ட் வாட்டர், ஸோ அதனோட டிடிஎஸ் வேல்யூ என்னன்றது வந்து பார்க்கலாம். ஸோ ரிஜெக்ட் வாட்டரை நான் டைரெக்டாகவே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓரளவு வந்து பார்த்தோன்னா வந்து தண்ணி இருக்கணும் கரெக்டாக வந்து. ஸோ வந்து இப்போ நான் தண்ணி கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம இதில் வந்து அது டிடிஎஸ் என்னன்றது வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ ரிஜெக்ட் வாட்டர் வந்து பாருங்கள், ஸோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 × 10. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க நான் ஹோல்டு வச்சிடுறேன், ஹோல்டு வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியராக. ஸோ வந்து 114 × 10 ppm இருக்கும். ஸோ அதாவது வந்து 1140 ppm. ஸோ இதுதான் வந்து அதில் ஷோ பண்ணுற வேல்யூ. ஸோ வந்து என்னன்னா ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் டேப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 800 சில்லற தான் இருந்தது, இது வந்து 1140 கிட்ட இருக்குது. அடுத்தது நம்ம வந்து அந்த ஆர்ஓ அவுட்புட் வாட்டர், ஸோ அதையும் வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு டிடிஎஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்ட்ஸ் பர் பிபிஎம்னு சொல்லுவாங்க. ஸோ பிபிஎம்னா பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ ஒரு மில்லியனில் அதாவது ஒரு மில்லியன், அதாவது ஒரு மில்லியனுக்கு ஒன்று வந்து பார்த்தோன்னா வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதாவதுன்னா ஒரு மில்லியனுக்கு எத்தனை துகள்கள் திண்ம துகள்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோன்னா வந்து இது வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ பிபிஎம்னா வந்து பார்ட்ஸ் பர் மில்லியன், மில்லியனில் எத்தனை பங்கு. ஸோ அதுதான். ஸோ இப்போ ஒரு டைம் வந்து நான் வாஷ் பண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இப்போ திரும்ப வந்து இப்போ கலெக்ட் பண்ணுறேன் நான். ஸோ ஆர்ஓ மிஷின்லேருந்து வர வாட்டரை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே நான் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த இதில் கொடுத்துருக்குற இந்த பிளாஸ்டிக் டேங்க்லேயே வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ பெரும்பாலும் வந்து தனியாக வந்து நம்ம தண்ணி பிடிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ வந்து அந்த டபுள் டக்கர்னு சொல்லிட்டு வாட்டர் கேன்லாம் சப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து கலெக்ட் பண்ணி அது வந்து கரெக்டாக வந்து பிடிக்கிற கிரேடுக்கான பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதிலே கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஒரு டைம் வந்து நல்லா கொஞ்சம் கலெக்ட்னாப்பில் வந்து வச்சுருறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்றது வந்து பாருங்கள். ஸோ இப்போ இதனோட பாருங்கள் 114 இருக்குது, 114 உங்களால் பார்க்க முடியுது. சாரி, இது வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறதால இது மாதிரி இருக்குது. ஹோல்டு எடுத்துடுறேன். ஸோ இப்போ 0ல் இருக்குது. இப்போ மெஷர் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 48 தாங்க இருக்குது. ஸோ அதுதான் டவுட்டாக இருந்தது, 50 அந்த ரேஞ்சில் இருந்தது ஏற்கனவே மெஷர் பண்ணும்போது. ஸோ வந்து இப்போ 49, அதாவதுன்னா ஒரு 30லாம் இருந்தால் ரொம்ப கம்மியாக இருக்கும். மினரல்ஸ் வந்து சுத்தமாக தண்ணியில் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50லேருந்து 60 ரேஞ்சில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து பிடிக்கலாம். ஸோ வந்து தண்ணியோட அந்த ஸோ வந்து அலோடு லெவலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 400 ppm வரைக்கும் வந்து பார்த்தா வந்து நம்ம குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து 150 ppmக்கு மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டேஸ்ட் இருக்காது. அதுவே 200 மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டாக அந்த சால்ட்டி ஃபீலிங் இருக்கும். ஸோ வந்து வியூஸ், ஸோ இதுதான் வியூஸ். ஜஸ்ட் வந்து இந்த டிடிஎஸ் மீட்டர் வச்சு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குடிக்கிற தண்ணி வந்து என்ன பிபிஎம் இருக்குது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். ஏன்னு வந்து சொல்கிறேன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து அதிகமான வந்து அந்த டோட்டல் டிசால்வ்டு சாலிட்னு சொல்லக்கூடிய டிடிஎஸ் வேல்யூ வந்து 400க்கு மேலே இல்லாமல் பார்த்துங்க. 400க்கு மேலே போச்சுன்னா வந்து நிறைய கிட்னி ப்ராப்ளம், இது மாதிரி வந்து கிட்னி ஸ்டோன் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 100 ரூபா தான், இது பெரிய செலவுலாம் பண்ணுவோம். ஸோ இதை வாங்கி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணாலே போதும். இதில் வந்து ஆன் பண்ணாலே 00ன்னு வந்துடும். இன்சர்ட் பண்ணாலே நமக்கு தெரியும். நீங்கள் வந்து மழை தண்ணியோட நீங்கள் மழை தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது 10க்குள்ளார தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தான் இது. ஸோ வந்து விலையும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.